என்னடி பூசணி கொடி போட்டோம், ஒரு பூசணிக்காய் காய்கல, மொத்தம் காஞ்சி போய் கிடக்குதடியா. உங்க அண்ணேதாயா? ஏன் கண்டான்? ஆமா உங்க அண்ணேதான். ஒரு நாளைக்கு நான் தண்ணி கிண்ணி ஊத்தினா தானே. நான் ஊத்தின்னு உட்காந்துக்கிறேன். யாரு வா? சரி இதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். ஏறு மேல ஏறி மத்தி பிச்சு போடு. எது மேல? இது மேல நான் ஏறி பிச்சு போடணுமா? வேற யாரு வெளிநாட்டுல ஆள் வருவாங்க, பிச்சு போறியா? எனக்கு சின்ன வயசு, நான் இது மேல ஏறி பிச்சு போடுவேன். எதுனா பசங்க வராங்களா பாக்கலாம். இந்த ஒருத்தன் வரானா? டேய் தம்பி. என்ன தம்பின்னு தானடா சொன்னா, அதுக்கு போய் என்னன்ற? நானு கேட்காம என்னடா நான் கேட்பாங்க. நாயா பேசுற? என்னன்னு தானே கேட்டான். ஆனா அவட வம்புக்கு போற நீ நேடிய தம்மா துண்டு போய் அவன் முன்னால அடிக்கிற. அவன் என்ன நினைப்பான்? யோ பெருசு என்ன விஷயம்? ஏப்பா தம்பி, இந்த கொடி மட்டும் கொஞ்சம் பிச்சு போடா. ஏன் உனக்கு கை இல்ல, நீயே பிச்சுக்கோ. தம்பி ஒரு ஹெல்ப் தானே, இது கூட பண்ண மாட்டா? காலையிலே காலண்டர்ல போட்டுருந்துச்சு தண்டத்துக்கு வேலை செய்வேன். சரியா போச்சு. என்னடா முனைவிங்கிறா? இல்ல காலண்டர்ல ஒண்ணு போட்டுருந்துச்சு, அதை யோசிச்சு பார்த்தேன். என்ன போட்டுருந்துச்சியா? சில பல தர்தலிங்களுக்கு நான் வேலை செய்வேன்னு போட்டுருந்துச்சு. கண்ணே அந்த ஆள் கிடக்குறான், நீ போய் செய் கண்ணே. தேவையில்லாத வேலை. பார்த்து ஏறுப்பா, கீழே விழுந்ததுன்னா காசு காசுக்காக போறா. வாய கழுவியா என்ன பேசுறான் பாரு. கம்மிரையா வளர்க்க தம்பி ஏதோ ஹெல்ப் பண்ண புல்லாத்தே பிச்சு போட்டுட்டுமா? பின்ன உன்னை என்னத்த கூப்பிட்டாங்க பண்றா? ஏக்கா அந்த ஆள் ஏகத்தலமா பேசினுக்கிறான், வாய் ஒஞ்சிரும். உங்க கம்முன்னு போயா. கம்முனுக்கிற நிலைமையில என்னப்பா பாம்பு கும்பு காய்ச்சிச்சேன்னா? இந்த பார் பால் டாயில் ஊத்தி சா வச்சிருவேன், கம்முன்னு வாய முடியா. அங்க என்னவா அப்படின்னியா? கண்டிப்பா இந்த செடி தான் வெட்டி ஆகணுமா? வெட்டிடுற கண்ணே, ஒரு காய் காய்க்கல. இங்க நிறைய காய்ச்சிக்குதா? நிறைய காய்ச்சிக்குதா? வாடி வாடி வாடி. அதோக்குதாப்பா பெருசு பெருசா. கண்ணே அது அத்துருப்பா. தோ இருங்க. பாரு நம்மளுக்கு தெரியாமல இந்த இடத்த வந்து வளைஞ்சிக்குதா? என்ன பண்ணிக்கிறாங்க நம்ம தோட்டத்தாண்டா? ஏம்பா என்னப்பா பண்றீங்க? அது ஒன்னும் இல்லப்பா, எங்க வீட்டு பூசின்னு சரி உங்க வீட்டு இதுல பாஞ்சிடுச்சு, அது காய்க்குதா அர்த்தங்கிறோம். காய்க்குது அர்த்தங்கிறீங்களா? யாரை கேட்டு அர்ப்பீங்க? என்ன திமிரா? நோ உன்னை அர்த்துட்டேன். டேய் யாரா நீ? வெளியே வாடா. ஏம்பா நான் கத்துற, என் வீட்டு பசங்க தானே அர்த்தம். வீட்டு பூச்சினதா அர்த்தீங்களா? டேய் வெளியே வாடான்ற. என்னடா இது வம்பு பூச்சி வேலையாக்குதா? ஏம்பா அவங்க தான் பாருங்க சொன்னாங்க. நீ வா வெளியே வா. முன்னாடி நம்ம வீட்டு பூசினுக்கு ஆறதுக்கு வம்பு பண்ணிக்கிறான். இருப்பா இறங்குறேன். இத புடி. யாரை கேட்டு என் வீட்டு தோட்டத்துல இறங்குனியா? யோ அந்த ஆள் தான் சொன்னா, நான் சும்மா ரோட்ல நடந்து போயிருந்தேயா. அவனுக்கு தான் அறிவு இல்ல, வயிற்றுக்கு என்ன தூண்டான்னு தெரியல. அவன் சொன்னா நீ போயிடுவியா? எப்பா என்ன பேசுங்கிற நீ? இங்க பாரு, என் ஊர் தோட்டத்துல இருந்தா அது எடுத்து இங்க வந்து சொந்த வாடாடுவா. ஏய் அங்க பாருடா, அங்க தாண்டா வந்து போச்சு. அங்க வளர்த்து இங்க வளர்த்தான், கொடி அங்குது காய் அங்குது. இந்த சட்ட கதை இந்த கதைலாம் பேசாத, போலீஸ்ல கேஸ் குடுத்துருவேன். விடுறா வரட்டா போலீஸ், நான் பேசிக்கிறேன்டா. தம்பி போலீஸுக்கு போன் பண்ணுப்பா. காது மலையே வைப்பேன். வீட்டு பிரச்சனைக்கு நான் ஏன் போலீஸுக்கு போன் பண்ணா? யோ நீதான் போன. போன் இல்லையே, வீட்டுக்கு போனாதான் போனேன். ஏய் நீங்க என்ன போறத? நான் போடுற போனேன். ஹலோ சார், போலீஸ் ஸ்டேஷனா? பூசணிக்காக போலீஸ் வரையும் போறானுங்க. நான் தான் காதுன்னு தெரியல இவனுக்கு. சார் இங்க வெட்டு குத்தமா போயினுக்குதே, கொஞ்சம் டக்குன்னு 500 ரோட்டாண்ட வாங்க. வட்டம் போலீஸ் வட்டம் உன்னை 2ல 1 பண்ணிடுறேன்டா. டேய் போடா காமெடி பீஸ். ஏம்பா நான் சொல்றதுக்குள்ள என்ன கேளுப்பா. என்ன நான் இத்தனை சொல்ல போற கேட்கறதுக்கு? ஏம்பா தண்ணி ஊத்தி இவ்வளவு பெருசா செடி வளர்த்துட்டோம், அது எப்படியோ கொடி உங்க மேனையில வந்துச்சு, அதுல காயும் காய்ச்சிச்சு, அது எங்களுக்கு தானே சொந்தம். உங்களுக்கு தான் சொந்தமா? ஊத்துற தண்ணி எல்லாம் எங்க தண்ணி? ஐயோ இந்த ஊர்ல சண்டைனா வெட்டு குத்துன்னு தான் சொல்றானுங்க, என்னதான் பண்றேன்னே தெரியல. ஐயோ வணக்கம் சார். அட இருக்கிட்டாங்க அமீரா, என்ன எங்க வெட்டு குத்து சண்டைனாங்க? நான் தான் சார் போன் பண்ணேன். என் ஊர் தோட்டத்துல இருக்கிற பூசிங்க வரக்குறாங்க சார். ஓ திருட்டு ஃபேமிலியா சார்? எதுவுமே தெரியாத திருடுக்குன்னு சொல்ல சார். ஏ அந்த ஆளு விட்டு பூசிங்க அர்த்தம் திருடுன்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க? நான் இருக்கல, அவனா அர்த்தம். அட்டம் கொய்யால எப்படி கோத்து விடுறான் பாரு சார். அந்த ஆள் தான் சார் அருள் சொன்னா. ஆமா நான் தான் அருள் சொன்னேன். என் வீட்டு பூசிங்க தானே அது. ஏ என்ன குழப்பறீங்க? அந்த ஆளு வீட்டு இடத்துல இருக்குன்ற நீ உண்டுன்ற. சார் செடி வளர்த்தது நான் தான் சார், பூசணிக்காய் மட்டும் அவங்களுன்னு சொல்றாங்க சார். ஐயோ குழப்பமா இருக்க. யோ என்னதான் பிரச்சனை இது? சார் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன், கொஞ்சம் கிட்ட வாங்க.
அங்க பாருங்க என்ன தெரியுதா? பூசணிக்காய் தெரியுதையா? யார் தோட்டத்துல இருக்குது? உன் தோட்டத்துல தான் இருக்கு. யார் தோட்டத்துல தானே இருக்குது? அப்ப யார் தெரியுது? ஏ, உன் தோட்டத்துல இருந்தா உண்டுதான். இதுன்னு புதுசா கேக்குற? அதுதான் இல்லன்னு ரோட்ல போறன்னு கூப்பிட்டு அடுத்த போறான். யோ நாயா ரோட்ல போறவேன்றா? ரோட்ல தானே போயிருந்தா உனக்கு தானே கூப்பிட்டாத்தாங்க. யோ, கிளியரா தெரியுது பூசணிக்காய் அவங்களுக்கு. இதுக்கா சண்டை வைக்கிறீங்க? என்ன சார் உனக்கு கிளீனா தெரியுதா? ஏ, இதுக்கு மேல என்ன தெரியுனா? அந்த ஆள் தோட்டத்துல தானே இருக்கு பூசணிக்காய். அத பாத்துட்டு இங்க வா. போட்டோம் தம்பியா, அவனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாத. இது என்ன தெரியுதா? பூசணிக்காய் கொடி வேறு இல்லாம பூசணிக்காய் காய்க்குமாப்பா? வேறு இல்லாம எப்படி பூசணிக்காய் கேட்க? என்னதான் பேசுற நீ? அத போய் அந்த முண்டகாலிக்கு சொல்லு. நான் ஏன்பா அங்க போய் அதை சொல்லனா? போலீஸ் சார், நான் விளக்கமா சொல்றேன் பாருங்க. சொல்லுமா. நான் விதை போட்டு இவ்வளவு பெரிய கொடியா வளர்த்தனா, சரி. அந்த கொடி நான் சொல்றது கேட்காம அவங்க தோட்டத்துல போய் பூசணிக்காய் காய்ச்சிச்சு. ஓஹோ, இப்ப புரியுது. வேறு உங்களுது, பூசணிக்காய் அவங்களுது. என்ன பூசணிக்காய் அவங்களுது, வேறு எங்களுது, பூசணிக்காய் எங்களுது. ஐயோ, அத சொல்லியா? வேறு உங்ககிட்ட இருக்கு, பூசணிக்காய் அவங்க கிட்ட இருக்கு. சரிப்பா, அவங்க கிட்ட போய் ஒரு தீர்ப்பு சொல்லி விடு. நீ ஓனா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார் கையில. இப்ப சொல்லுவார் பாரு தீர்ப்பு. இவர் என்ன சொல்ல போறாரா? சொல்லுங்க சார். ஏம்பா, பூசணிக்காய் செடி அவங்க வச்சிருக்காங்க, ஒத்துக்கிறியா? ஒத்துக்கு தானே ஆகனா? அவங்க இடத்துல இருக்குதா? ஒத்துக்கினாங்க. கேட்டுக்கினியா? ஓகே சார். பூசணிக்காய் எங்க இருக்குது அதே சொல்லுங்க. பூசணிக்காய் எங்க இருக்கு? அவங்க இடத்துல இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் சார். இப்ப நான் தீர்ப்பு சொல்ல போறேன், கரெக்டா கேட்டுக்குங்க. கரெக்டா சொல்லுங்க சார். தீர்ப்புல கொஞ்சம் பேர் இருந்தா கூட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். அட கரெக்டா சொல்றேன்பா. என்னப்பா உங்க கூட வம்பா போச்சு? சொல்லுங்க. அவங்க வேருக்கு நீ எப்பவுமே உரிமை கொண்டாடக்கூடாது, புரியுதா? எதுக்குனாது சார் அவங்க வேற? நம்ம இடம் இவ்வளவு பெரிய இடம் இருக்குது. கரெக்ட், ஜென்டில்மேன் மாதிரி பேசுற. எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க முப்பாட்டா எல்லாம் சொல்லிக்கிறாங்க எந்த சொத்துக்குமே ஆசைப்படாதான்னு. அதுமாதிரி தான் நானும் இருக்கிறேன். உங்களுக்கு தீர்ப்பு சொல்றேன், நீங்க கேட்டுக்குங்க. நல்ல தீர்ப்பா சொல்லுங்க சார். உங்க வேர் பக்கம் அவர் வரமாட்டாரு. அதே மாதிரி அவங்க கொடி பக்கம் நீங்க போக கூடாது. முன்னாடியே சரிதான் சார். ஐயா என்ன இவரு தீர்ப்பு சொல்லிட்டாரு? சரிதான். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் புரிஞ்சுக்கிறேன் சார். நானும் புரிஞ்சுக்கணும் சார். அந்த பூசணிக்காய் கூட சொல்லுங்க. அறிவுக்குதா உனக்கு? இப்பதானே சொல்றாரு பூசணிக்காய் கேக்குற? கொடி தான் போனா போட்டோன்னு சொன்னாரு, பூசணிக்காய் சொல்லலையா? கொடியை விட்டுருவேன், பூசணிக்காய் நீ அறுத்த முடியா? என்னடா பேசுற? யோ, இப்பதானே சொன்னேன் அந்த பக்கம் இருக்குது வேணான்னு. சார் இப்பவும் சொல்றேன், கொடி எனக்கு வேண்டவே வேணாம். எனக்கு பூசணிக்காய் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு வாரு. உங்கூட வந்து எதனா சும்மா இருப்பேடா? யோ, உங்க பஞ்சாயத்து என்னால தீர்த்து வைக்க முடியலையா? சார் நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா? என்னாலே தீர்த்து வைக்க முடியல, நீ என்ன பண்ண போற? பூசணிக்காய் 2 காய்ச்சிக்குது. ஒன்னு இவரு எடுத்துக்கிட்டோம், இன்னொன்னு அவங்க எடுத்துக்கிட்டோம். இதுவும் கரெக்டா தான் இருக்குது. இது பரவாயில்லையா? எனக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு. யோ, அது நீங்களே பேசி முடிச்சுன்னு இருக்கலாமையா? என்னையா அவர் சொன்னீங்க? சார் எது இருந்தாலும் நியாயமா நீங்க தான் சொல்லணும். அட போங்கயா, இந்த யூனிஃபார்ம் போட்டு ஏசி காத்துலயே உட்கார முடியல, இந்த வெயில்ல வேற வர வச்சுட்டீங்களா? சார் டியூட்டில இருக்கும்போது இப்படிலாம் பேசக்கூடாது சார். அட பாருங்களா, என்னென்ன பேசுறீங்கடா? ஏம்பா, இந்த பூசணிக்காய் நீ எடுத்துக்கிறியா இல்ல அதை எடுத்துக்கிறியா? அது ஒரு கேனைய கஷ்டப்பட்டு அத்து குத்துது, இதையே கொடு. நான் கேன் என்ன காலு கை முடிச்சுக்கோ. அடே தம்பி, இங்கதான் கரியாப்பா. சாரிப்பா, நான் அதை ஏத்துக்கிறேன்பா. தபாரு, திரும்ப சண்டைன்னு எனக்கு போன் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அது எப்படி சார்? இந்த 2 பூசணிக்காய்க்கு மட்டும் தான் இந்த தீர்ப்பு. இன்னும் வந்துச்சேன்னா அதுக்கு வேற. அட பாவி, பூ வேற ஏகப்பட்டது விட்டுக்குது, நிறைய வாட்டி கூப்பிடுவான் பழகுது. போங்க சார் போங்க, இன்னொரு வாரம் பொறுத்து கூப்பிடுறேன். இந்த ஊர்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போயிடலான்னு பாரு, டிரான்ஸ்பர் வேற கிடைக்க மாட்டேங்குது. தம்பி, தீர்ப்பு சொன்னதுக்கு நன்றி. நன்றிலாம் இருக்கட்டும், என்ன நேத்து கூப்பிட்டு நிறுத்துனீங்க ஃபர்ஸ்ட். தம்பியா, எல்லாம் முடிஞ்சு போச்சுல, இப்ப என்ன கலரிங்கிறா? அட கம்னர்னா சொல்லுப்பா, நேத்து நிறுத்துனீங்க. கொடி அறுத்து போடா. முதல்ல அதை செய், அப்புறம் ஏன் அவங்க கூட்டான போகுது கொடிய? என்னடா சொன்ன மாதிரியா வேற அறுத்து போட்ட இவங்க இந்த கத்திங்க எடுத்து வாடி போலாம். டேய், அநியாயம் பண்ணி விட்டியாடா. உன்னோட அநியாயமா பண்ணிட்டேன் போயா.